ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 28ஆம் நாள் தொடக்கம். ஜீவன் வெளியே போய்விட்டால் என்னவாயிருக்கும்? பிணமாயிருக்கும். உள்ளே இருந்ததென்றால் வெளியிலுள்ள யாதொன்றையும் அறிய முடியுமோ? முடியாது. எதனால்? ஜீவன் வெளியே வியாபிக்காமல் உள்ளே அடங்கி இருந்ததினால். அது எங்கே இருக்கின்றது? ஜீவனுடைய வீடாகிய புறத்திலாகும். ஆனால் ஜீவனுடைய வீட்டில் ஜீவனானது யாதொன்றிலும் சலிக்காமல் அடங்கி இருக்கும் பொழுது யாராய் தீருகிறது? புருஷனாய் தீருகிறது. அது எதனால்? ஜீவசக்தி வெளியில் வியாபிக்காமல் புறத்திலேயே அடங்கியதனால். அவ்விதம் வீட்டில் சொஸ்தமாய் அடங்கியவர் யாராகும்? அவர்களெல்லாம் புருஷராகும். அவ்விதம் வீட்டில் அடங்காதவர் யாராயிருக்கும்? அவரவருடைய ஜீவன் உள்ளிலும் வெளியிலும் இல்லாத நிலைமையில் உள்ளவராகும். எப்பொழுது வெளியிலுள்ள நிலைமையை கேட்பதும் காண்பதும் அறிவதும் செய்கின்றது? தூக்கம் விழித்து ஜீவன் உள்ளிலும் வெளியிலும் அல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது. ஆனால் எப்பொழுது ஜீவன் வீட்டினுள் அடங்குகிறதோ அப்பொழுது புருஷனும், எப்பொழுது தூக்கம் விழித்து உள்ளே இருந்து ஜீவசக்தியாய் வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சிவசக்தியும் ஆகின்றது. அதாவது புருஷ பிரகிருதி ஆகும். புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது புருஷன் வீட்டிலிருந்து வெளியினுள்ளில் சக்தியாய் சலிக்கின்றதற்காகும். புருஷன் என்பது ஜீவனாய் இருக்கின்ற சிவனும், சக்தி என்பது ஸ்திரீயாய் இருக்கிற பிரகிருதி, அதாவது மாயையும் ஆகிறது. அந்த ஜீவனாய் இருக்கிற சிவனாகிய புருஷனுக்கு வெளியில் சலனம் உண்டான பொழுதாகும் புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது. அந்த பிரகிருதியாகும் சக்தி, அதாகும் தாயார். அதிலிருந்தாகும் ஜனனம் உண்டாகிறது. அப்பொழுது நம்முடைய தாய் யாராகும்? மாயையாய் இருக்கின்ற சக்தி. ஜீவன் யார்? சிவன். சக்தி நமக்கு தாயாராகும் பொழுது சிவன் யார்? தகப்பன். அப்பொழுது சிவன் தகப்பனும் அது புருஷனும், சக்தி தாயும் அது ஸ்திரீயும் ஆகின்றது. அப்பொழுது நம்மை புருஷன் என்றோ ஸ்திரீ என்றோ சொல்ல இடமுண்டா? இடமில்லை. அப்பொழுது புருஷனும் ஸ்திரீயும் தகப்பனும் தாயும் ஆகின்றது. அதனால் நாம் புருஷனும் ஸ்திரீயும் இல்லாதவராகின்றோம். அப்பொழுது நம்மை என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆணும் பெண்ணும் அல்லாதவர் என்று சொல்ல வேண்டும். ஆணும் பெண்ணும் அல்லாதவரை யார் என்று சொல்ல வேண்டியது? நபும்சகம், அதாவது அழி என்று. ஆனால் நம்மில் புருஷனாக சிவனாக இருக்கிற ஜீவன் வெளியில் வியாபித்து சலனம் உண்டான போது சக்தியாகி தீருகிறது. அந்த சக்தியாகும் மனம். அந்த மனமாயிருக்கிற சக்தியிலிருந்தாகும் நான் என்று அபிமானிக்கின்ற அகங்காரமாகிய நபும்சகம் உண்டாகினது. அதாவது அழி உட்பவித்தது. அதற்கு உதாரணம், நமக்கு மிகவும் பழக்கமாய் இருக்கின்ற ஒரு அறையில் கதவுகளை மூடி தாழிட்டு படுத்து தூங்குகையில் திடீரென்று தூக்கம் கலைந்து எழுந்திருந்தால் யாதொரு பழக்கமும் இல்லாத விதம் கதவு தெரியாமல் தட்டு தடுமாறி நடந்து தலை, முகம் முதலானவைகளை சுவற்றிலோ இன்னும் மற்றவைகளிலோ மோதி காயப்படுத்தி கொள்ளுகிறோம். அதன் காரணம், தூக்கம் கலைந்தபோது புருஷனாயிருக்கிற சிவன் சக்தியாய் வெளியிலே வந்தது. அந்த சக்திதான் மனம்.
அப்பொழுது மனம் மாத்திரமே உண்டாயிருந்தது. அதனால்தான் கதவனை தெரிய முடியாமல் இருந்தது. தெரிய வேண்டுமென்றால் நான் என்கிற அகங்காரமாகிய நபும்சகம் வேண்டும். அந்த நபும்சகத்திற்காகவும் இன வித்தியாசங்கள் உள்ளது. நான் என்றுள்ள அகங்காரமாகிய நபும்சகத்தில் கூடியாகும் மனதாகின்ற சக்தி பின்னப்பட்டு பிரகாசிக்கின்றது. அந்த அகங்காரமாகிய நான் என்றுள்ள நிலைமை இல்லாதிருந்தால் யாதொன்றும் இல்லை. வெளிப்படையாய் நாம் யாதொன்றை கேட்பதோ காணுவதோ அறிவதோ செய்கின்றோமோ அவைகளெல்லாம் அகங்காரமாகும். அந்த அகங்காரமாகும் பிரம்மா. அந்த பிரகாரமுள்ள பிரம்மா மனதாக இருக்கின்ற சக்தி கொண்டாகும் சிருஷ்டிக்கின்றது. அதனாலாகும் பிரம்மா பிரம்ம சிருஷ்டி என்று சொல்லுகிறது. அந்த பிரம்மா இல்லை என்றால் யாதொரு சிருஷ்டியும் இராது. அந்த பிரம்மா எப்பொழுதும் யஜ்யத்தில் இருக்கின்றது. யஜ்யம் என்பது யாகம். அந்த யாக குண்டமானது புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியம் சுழிமுனை என்கிற அக்னி நேத்திரம். அத்தன்மையுள்ள அக்னி குண்டத்தினருகே நான் என்கிற அகங்காரமான பிரம்மா இருந்து கொண்டு விசாராதிகளாகிய வஸ்துக்களை அந்த அக்னி குண்டத்தில் ஓமம் செய்கின்றது. அந்த ஓமத்திலிருந்து உற்பவித்த தூமம், அதாவது புகையாகும் இக்காணப்படுகிற உலகம். உலகம் என்று சொல்லப்படுவது புகையாகும். அந்த புகைக்குள் அகப்பட்டது கொண்டாகும் நமக்கு ஸ்திரீ புருஷர்கள் இன்னதென்று அறிய முடியாமற் போயிற்று. எப்பொழுது உலகமாயிருக்கிற அந்த புகை நீங்குகிறதோ அப்பொழுது விளக்கமாக நமக்கு தெரியப்படும். புகை நீங்க வேண்டுமென்றால் ஓமம் செய்த வஸ்துக்கள் எரிய வேண்டும். எரிந்தால் பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் பொழுது சர்வமும் தன்னுடைய ஜீவசக்தியாயிருக்கின்ற மனம் என்று அறியப்படும். அப்பொழுது அந்த ஜீவசக்தியாயிருக்கிற மனம் தன்னில் தானே அடங்கி தானாயிருக்கும். இந்த உண்மையை கிரகிக்கும் பொழுது மாத்திரம்தான் நமும்சகம் விட்டு புருஷனாய் தீரும். ஓ குருவே, நமக்கு தாய் மாயை என்றும் அது சக்தி என்றும் முன் சொன்னீர்கள் அல்லவா? ஆனால் உலகத்தில் ஸ்திரீகளுக்கு கர்ப்பம் உண்டாகிறதும் அவர்கள் குழந்தைகளை பிரசவிக்கவும் செய்கிறார்கள். அப்படி பிரசவிப்பவரையாகும் நாம் தாயார் என்று சொல்லுகிறோம். இது எவ்விதம் என்று விவரமாய் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். யார் பிரசவிக்கின்றார்கள்? ஸ்திரீகள். ஸ்திரீகள் பிரசவிப்பதின் காரணம் என்ன? கர்ப்பம் உண்டாயிருந்ததினால். கர்ப்பம் எந்த பிரகாரத்தில் உண்டாகின்றது? சம்போகத்தினால். சம்போகம் இல்லையானால் கர்ப்பம் உண்டாகுமோ? உண்டாகாது. சம்போகம் செய்தால் கர்ப்பம் உண்டாக காரணம் என்ன? சுக்கிலம், அதாவது விந்து சென்று விழுகிறதுனால் ஆகும். சுக்கிலம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாகுமோ? உண்டாகாது. அப்பொழுது கர்ப்பம் உண்டாவதற்கு சுக்கிலம் என்னவாகிறது? பீஜமாகிறது. பீஜம் என்றால் என்ன? வித்து, அதாவது விதை. வித்து இல்லாமல் யாதேனும் உண்டாகுமா? உண்டாகாது. உங்களுடைய கைவசம் கொஞ்சம் நெல் விதை இருக்கின்றதாக வைத்துக் கொள்வோம். அதை பயிர் செய்ய வேண்டும். அதை எவ்விதத்தில் பயிர் செய்கிறது? வயலின் ஒரு பாகத்தை உழுது சேராக்கி சமப்படுத்தி அதில் விதைக்கிறது. அந்த வித்தினை விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் வித்திட்டால் முளைக்குமோ? முளைக்கும். ஒரு காலமும் முளைக்காது. விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் விதைத்தால் ஒரு காலமும் முளைக்காது. ஆனால் நீங்கள் அவ்விதையை பத்திரப்படுத்தி இருந்த களஞ்சியத்திலிருந்தோ அறையிலிருந்தோ முளைக்குமோ? முளைக்காது. அந்த விதையை ஒரு பாறையின் மேல் அல்லது ஜலமுள்ள கிணறு, குளம், நதி, சமுத்திரம் இவைகளில் போட்டாலோ அது முளைக்குமா? முளைக்காது. காரணம் என்ன? விதைப்பதற்காக தயார் செய்த இடத்தில் அல்லாததினால். அப்பொழுது விதைக்க ஏற்படுத்திய இடத்தில் அல்லாமல் விதைத்தால் முளைக்கிறதில்லை. இந்த விதைக்க வேண்டிய இடத்தில் விதைத்தால் அது முளைத்து
வளர்ந்து முதிர்ந்து கதிர் உண்டாகிறது. ஆனால் அந்த கதிரை நெற்கதிர் என்றோ வயலின் கதிர் என்றோ சொல்லுவது நெற்கதிர் என்றே சொல்லுவேன். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.